எந்த விதமான இம்பாக்டுமே இந்த பட்ஜெட்ல இல்லதான் கவலையா இருக்கு. ஒரு சாராருக்கு கெயின் இருக்கு, பெரும் பகுதியினருக்கு எந்த கெயினும் இல்லை. அவர்கள் தான் உண்மையிலேயே கஷ்டப்பட்டுக் கொண்டீர்கள். கையில் பணம் இல்லாததால் வாங்காமல் இருப்பவர்கள், அன்றாட தேவையை பூர்த்தி செய்யாமல் இருப்பவர்கள், தனிப்பட்ட நபர் வாங்கி கொண்டிருப்பவர்கள், கிரெடிட் கார்டு கடன் வாங்கி கொண்டிருப்பவர்கள், மாதம் வாழ்க்கையை ஓட்டுவதற்கு துண்டு விழும் பட்ஜெட்டிலே வாழ்நாளை கடத்தி கொண்டிருப்பவர்கள், அவர்களது துயரை இந்த பட்ஜெட் துடைக்கவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி இம்பாக்டே கிடையாதுன்னா இம்பாக்ட் இருக்கும், ஆனால் அது ஒரு சிறிய பகுதியாகத்தான் இருக்கும். இந்த சிறிய பகுதி அறிவிப்பு ஒரு பெரிய பகுதியினருடைய துயரை மறைத்து விட்டது. கேள்வி, சிறு குறு தொழில்களுக்கு என்ன பட்ஜெட்டிலே அறிவிப்பு வந்திருக்கு, அவர்களது நலன் பாதுகாக்கப்பட்டதா என்பது அடுத்த கேள்வி. ஒரு விஷயத்தில் பாராட்டப்பட வேண்டிய அம்சம், மாண்புமிகு நிதியமைச்சர் இந்த பட்ஜெட்டினுடைய துவக்கத்திலே 4 தூண்களை பற்றி பேசினார்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு. அதில் ஒரு சிறு குறு தொழில்களை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் முதல் அறிவிப்பே பேரிடையாக இருந்தது. என்னடா அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேசும் பொழுது அதனுடைய தாக்கம் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. டாக்குமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை அனெக்ஷரை பார்க்கும் பொழுதுதான் இதனுடைய தாக்கம் அளவுக்கு ஒரு குறு தொழில் புரிபவர்கள் வாழ்வாதாரத்தை மேல் பறிவிடக்கூடிய அபாயம் என்றது புரியும். 2020 கோவிட் டயத்துல எம்எஸ்எம்இ அப்படின்ற ஒரு டெஃபனிஷனை 250 கோடி தொழில் பண்ணுபவர்களை நடுத்தர நிறுவனமாக கொண்டு வந்து எம்எஸ்எம்இக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்போ ஒரு எம்எஸ்எம்இ கிடைக்கக்கூடிய பலன்கள் பெரும்பாலுமே அந்த நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டு, அதாவது இப்போ கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ல ஒரு 30% எம்எஸ்எம்இ வாங்கணும் அப்படின்னா அந்த 30% பெரும் நிறுவனம், அதாவது நடுத்தர நிறுவனங்கள் கிட்ட இருந்து போய்கிட்டு இருந்தது. பேங்கினுடைய லோன் எம்எஸ்எம்இ இவ்வளவு கொடுக்கணும், பிரையாரிட்டி செக்டர் லெண்டிங்னா அத்தனை லோன்களும் நடுத்தர நிறுவனங்களுக்கு போய்கிட்டு இருந்தது.